ஆர்ஜே விதூஸ் டைரி பாட்காஸ்ட் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து நம்ம தொடர்ந்து 3-4 எபிசோட் தான் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ பாட்காஸ்ட்டாக வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஸோ அப்படி வந்து போட்டதில் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இமாலய சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3 நாளில் அப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வாரது பெரிய விஷயம். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற, இதை பார்த்துட்ருக்கிற, கேட்டுட்ருக்கிற, இதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுற, இது நல்லா இருக்குமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. அதை தாண்டி இந்த கண்டென்ட் தராங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னமும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க, இதை சொல்லுங்கள் ப்ரோ, இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து எபிசோடு 5, அதாவது கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா, எபிசோடு 5 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இருக்கிற ஃபீல்டு, அதாவது நான் இருந்த ஃபீல்டு, இப்போ இருக்கிற ஃபீல்டு. இப்போ என்ன சொன்னால், இப்போ ரொம்ப இல்லை, முன்ன காலத்தில் ஒரு அளவு அதில் இருந்தோம். ஸோ அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை பார்ட் டைமில் செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறோம். அதாவது ஊடக வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த ஊடகத்திலேயே ஊடக வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கக்கூடிய, இப்போவும் ஊடக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு அன்பான நண்பர் சொல்லியிருந்தார், ஊடக வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஊடக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக எல்லாமே வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிக்கை, இது எல்லாமே ஊடகம் தான். ஆனால் இவர் வந்து ஆர்ஜே ஃபீல்டை சார்ந்தவர், அதாவது ரேடியோ ஃபீல்டை சார்ந்தவர், இலங்கையை சார்ந்தவர், சரியா? ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார், நான் வந்து ரொம்ப பாடுபட்டு தான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஆர்ஜே ஃபீல்டை பற்றி சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியே இருக்கவங்களுக்கு அது என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், ஆர்ஜே வாரான்ப்பா, பாட்டை போடுறான், பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறான், கமெண்ட்டை வாசிக்கிறான், அந்த நேரத்தில் வந்து நியூஸை வாசிக்கிறான், அவ்வளோதான் பிரச்சனை, அவனோட பிரச்சனை முடிஞ்சது. இனி அவனுக்கு மாதம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நல்ல சம்பளம், காரு, வீடு அப்படின்னு நல்ல ஒரு ஃபன்னான வாழ்க்கை வாழ்கிறாங்க ஆர்ஜே ஆக்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு யோசனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நம்மளும் ஆர்ஜே ஆகும், ஏன்னா அந்த அண்ணன் வந்து அப்படி தான் நல்லா சும்மா பேசுகிறாரு, அவருக்கு காசு வருது, ஸோ அவ்வளோதான், அவருக்கு காசு வருது, நம்மளும் ஆர்ஜே ஆகலாம் அப்படிங்கிற கனவோடு நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி ஒரு நினைப்பு வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அதை வந்து இப்போவே மறந்துடுங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார். அப்படி யாருக்காவது அந்த ஒரு நினைப்பு இருந்தால் அதை இப்போயே கையை விட்டுருங்க. ஆர்ஜேன்னு சொன்னால் நீங்கள் வந்து படாத கஷ்டமெல்லாம் படணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் படாத கஷ்டப்பட்டால் நல்ல ஒரு இலக்கு அடையலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதில் வந்து அவர் சொன்ன விஷயத்தையும் நானும் வந்து கொஞ்சம் நஞ்ச விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். ஸோ அனுபவப்பட்ட விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது ஒரு மனுஷன் கஷ்டமான ஒரு பிரதேசத்தில் இருந்து வாரான், கஷ்டமான பிரதேசத்தில் அவர் பாடசாலை காலத்திலே வந்து நினைக்கிறான், நம்ம வந்து எப்படியாவது ஒரு ஆர்ஜி ஆகணும், ஆர்ஜி ஆகி நம்ம வந்து ஆர்ஜி ஆனதுக்கு பிறகு ஃபேமஸ் ஆகணும், ஆனதுக்கு பிறகு நம்மளை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியணும், எல்லா விஷயத்தையும் பேசணும், புதுசாக நிகழ்ச்சி செய்யணும், இந்த அண்ணா மாதிரி செய்யணும், அந்த அண்ணா மாதிரி செய்யணும் அப்படின்னு ரேடியோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஆட்களையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சரி ஆர்ஜி ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வருவான். அந்த ஃபீல்டுக்குள்ளே வாரதும் வந்து சரியான மாதிரி கஷ்டம். இலங்கையை பொறுத்தவரை அதை தேடி பிடிச்சி அவங்க காலில் விழுந்து இவங்க காலில் விழுந்து எப்படியோ ஃபீல்டுக்குள்ளே போயிட்டான். இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்களை பற்றி நான் சொல்லலை அப்படிங்கிறதையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஆகப்பட்சம் நம்ம வந்து கனவு அடையணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இலங்கையை பொறுத்தவரை ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ஆர்ஜிஎஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த ஸ்டாருங்கிற விஷயத்தை அடையணும்னா படாத கஷ்டமெல்லாம் படணும். ஸோ அப்படி தான் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து ஆர்ஜே ஃபீல்டு, அந்த மனுஷன் வந்து கஷ்டமான ஒரு இடத்துலேருந்து ஆர்ஜே ஃபீல்டுக்கு வராரு. வீட்டிலேயே வந்து அவர் தான் மூத்த பிள்ளை, சரியா? மூத்த பிள்ளை அவர் தான் வந்து வீட்டையும் பார்க்கணும். வீட்டில் அம்மா அப்பாவோ ரொம்ப வயசு போனவங்க, 2 தம்பி இல்லை 2 தங்கச்சி இல்லை அக்கா தங்கச்சி இப்படி இருக்கிறாங்க, சரியா? அவர் தான் வந்து லைஃப்பை, வீட்டை, குடும்பத்தை கொண்டு போகணும். ஆனால் இவருக்கு கனவு இருக்குது ஆர்ஜே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், மனுஷன் உள்ளுக்கு போகிறாரு, எப்படியோ உள்ளுக்கு போயிட்டார், ஒரு எஃப்எம்மில் சேர்ந்துட்டார், வேலைக்கு சேர்ந்தால் முதல்ல ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. தம்பி, உங்களோட வயசு நல்லா இருக்குது, நீங்கள் நியூஸ் எல்லாம் நல்லா வாசிக்கிறீங்க, உச்சரிப்பும் பரவாயில்ல, கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னால் உச்சரிப்புகள்லாம் சரியாக பார்த்து செஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா?
ஸோ சொன்னதுக்கு பிறகு இன்னொரு ரூல்ஸ் போடுறாங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் ஓகே தம்பி, ஆனால் நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இல்லை 6 மாதம் 5 மாதம் இப்படி ஒவ்வொரு ஊடகத்தில் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் டைமில் வந்து உங்களுக்கு நாங்கள் காசு பே பண்ண மாட்டோம், நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமோ ஏதோ எங்கள் ரேடியோக்காக செய்யலை, நீங்கள் வந்து தேடி பழகுறீங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த நேரத்தில் காசு பே பண்ண மாட்டோம், ஸோ நீங்கள் வந்து முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவன் வந்து வீட்டையும் பார்க்கணும். ஸோ வீட்டை பார்க்க முடியாது, ஏன்னா நம்மளையே பார்க்கணுமே. இப்போ அது இல்லாமல் தலைநகரத்தை நோக்கி வாரான். தலைநகரத்தில் தான் அத்தனை வானொலிகளும் இருக்குது. ஸோ தலைநகரத்தை நோக்கி வாரவன் முதல்ல தங்குறதுக்கான ஒரு வசதியை தேடணும், அதுக்கு ஒரு காசு, அடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு காசு. சரி, தலைநகரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களை தேடி போனால் சொந்தக்காரனும் அப்பா ஆப்பு, வேணாம் தம்பி இங்கே தங்க முடியாது, நாங்களே 3 பேர் இருக்கிறோம், சரியான கஷ்டம் அப்படிங்குவாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்து நம்ம எப்படியோ அவங்களோட கொஞ்ச நாள் இருந்து ஒரு போர்டிங்கை பார்த்தா போர்டிங்க்கு காசு கூட, ஸோ அதுக்கு காசு கட்டணும், சாப்பாடை பார்க்கணும். ஸோ சாப்பாடுக்கு பத்தாது. சரி, இப்படி 6 மாதம் ஒரு மாதிரி நம்ம சமாளித்து வந்துட்டோம்னு சொன்னாலும் அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பளம் ஒரு 25,000 20,000 இப்படி வந்து ஒரு ஆக குறைவான சம்பளம். ஸோ இந்த தலைநகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு போர்டிங் எடுக்க போனாலே வந்து ஒரு 15,000 10,000 இப்படி போகும். சரியா? ஸோ சாப்பாடு, ஸோ அப்படிங்கும்போது நம்ம போர்டிங்க்கும் கொடுக்கணும் வீட்டுக்கும் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பிட்றத நிப்பாட்டுறது, 3 நேரத்தில் 1 நேரம் தான் சாப்பிட்றது. அது இல்லாமல் போர்டிங்க்கும் காசு கட்டணும். அதை தாண்டி மக்களையும் வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சி கொடுத்துட்டாங்க, நம்ம நிகழ்ச்சியை வந்து சரியாக செய்யணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஃபேன் பேஸை எடுக்கணும், எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணணும், எல்லாம் வந்து பேசணும். ஸோ அதையும் வந்து சரியாக செய்யணும். மனசு எவ்வளோ ஒரு டிப்ரெஷன், எல்லாம் குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லா பிரச்சனையும் வந்து நிற்கும். அங்கே தான் வந்து என்ன செய்ய, அந்த இடத்துல வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் மைக்கு தான். என்னங்க மைக்குங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து இப்படி தான், வெளியில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை சொல்கிறேன். 1008 பிரச்சனைகள் இருக்கும். நம்ம அந்த ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம அந்த மைக்கு முன்னால் உட்கார்றோம்னா நம்ம தான் ராஜா. அப்படிங்கும்போது நம்ம பேசுகிறது தான் எல்லாம் கேட்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்காது. ஸோ எல்லாமே மறந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நிகழ்ச்சியில் இருப்போம். ஸோ மக்களை வந்து சந்தோஷப்படுத்தும். சரியா? இதை வந்து இன்னொருத்தர் ஸ்டோரியாக சொல்லியிருந்தார். ஊடக வாழ்க்கையில் அவரோட கதையை சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு கஷ்டமான பிரதேசத்துலேருந்து வாராராம். ஸோ வந்ததுக்கு பிறகு அவர் வந்து நைட் ஷோ தாராங்களாம். ஸோ நைட் ஷோவில் வந்து அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ரூம் இல்லை. ஸோ நண்பர் அவர் வந்து மீடியா சைட்டில் தான் இருக்கிறாரு, வேலை செய்கிறாரு. ஸோ அவரோட ரூமில் மச்சான் நான் 1 மாதம் மட்டும் தங்கிக்கிறேன்டா உன்னோட அப்படின்னு சொல்லி அவரோட போய் தங்கிக்கிறாரு. ஸோ தங்கும்போது இனி சாப்பாட்டுக்கு காசு வேணும். இப்போ 2 பேருக்குமே சரியான கஷ்டம். அவரும் அதே ஒரு பீரியட் தான், ஒரு வாரத்துக்கு முன்னால், அவர் 2-3 மாதத்துக்கு முன்னால் அவர் வந்தார் அப்படின்னே வச்சுக்கலாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. இப்போ அங்கங்கே காசுகளை பொறுக்குனா ஒரு 100 ரூபா இருக்குது. ஸோ 100 ரூபா இருக்குது. ஸோ அந்த 100 ரூபா 150 ரூபாயை பொறுக்கி அந்த நேரத்தில் இடியாப்பு கொத்து அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் செய்கிறாங்களாம். சாப்பாடு இப்பயும் இருக்குது. ஸோ அந்த இடியாப்பு கொத்து கொஞ்சம் விலைக்குறைவு தான். ஸோ அதை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க 2 பேரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏதோ பேர் ஒன்று சொன்னார். அவர் வந்து யாழ்ப்பாணமா, அவங்களோட ஊரில் வந்து சத்துமா அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு இருக்கா, அது மாவு மாதிரி இருக்குமா, அதில் வந்து ரொம்ப பசிச்சு அப்படின்னு சொன்னால் 2 கரண்டி எடுத்து போட்டுக்கு வரேன். ஸோ இதெல்லாம் வந்து அவர் தன்னோட ஃபீலிங்ஸாக சொல்லியிருந்தார். ஸோ இதை கேட்கும்போதே கவலையாக இருந்தது. ஸோ வெளியில் இருந்து பார்க்குற நாம் ஆர்ஜேஸுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அப்படியான கஷ்டமெல்லாம் பட்டு தான் பெரிய பெரிய இடங்களில் வந்து இன்றைக்கும் ஆர்ஜேஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாதித்தவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இது வந்து யாரையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லலை, எந்த ஒரு ஊடகத்தில் இருக்கவங்களையும் பற்றி நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலை. ஒருத்தர் வந்து அனுப்பிவிட்ட ஒரு குரல் பதிவினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இது அப்படின்னே சொல்லலாம். நான் என்னென்னா அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன்.
அவருடைய பேரும் வந்து சொல்ல முடியாது, அவர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் சொல்லலாம் அந்த சகோதரனுடைய பேர். அடுத்தது வந்து அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ ஆர்ஜே இது ஒரு ஃபீல்டு. ஸோ அதுக்கு பிறகு கேமராமேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நியூஸை ஃபுல்லாக அவர் தான் வந்து கேமரா ஃபுல்லாக வீடியோ பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே அவரோட வேலை. ஸோ இப்போ ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் கண்ணீர் புகையெல்லாம் அடிப்பாங்க. கண்ணீர் புகைன்னு சொல்கிறது தெரியும் தானே, அந்த கண்ணெல்லாம் வந்து எரியும், கண்ணீர் வரும். ஸோ அப்படியா அதோடு அவங்க வந்து அந்த கேமராவையும் தூக்கிக்கிட்டு கேமராவையும் பாதுகாக்கணும். அப்போ அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பாரமாக இருக்கும். ஸோ அதையும் தூக்கிக்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியில் அதை தூக்கிக்கிட்டு ஓடுறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கஷ்டம். நிறுவனத்துக்காக மக்களுக்கு வந்து உண்மையையும் தெரிவிக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையும் செய்யணும். ஸோ இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனுஷன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு கேமராமேன். ஸோ இந்த ஊடகத்துலேயும் வந்து ரேடியோ ஃபீல்டில் கேமராமேனுக்கு வந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கும். அவர் சொன்னதை வச்சு நான் இவ்வளோ தான் சொன்னேன். அடுத்தது ஆர்ஜே, இதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீம். ஆர்ஜே ரேடியோலேயே வந்து ப்ரமோஷன் டீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வானொலியை வந்து ப்ரமோட் பண்ணுறது, வானொலி சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து தொகுத்து வழங்குறது, லைவ் போடுறது, இப்படி வந்து ப்ரமோட் பண்ணுறது, வானொலியை ப்ரமோட் பண்ணக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் கலந்துக்கிறவங்க தான் வந்து ப்ரமோஷன் டீம். ஸோ இவங்களையும் பார்த்தா ஆட்கள் நினைப்பாங்க ப்ரமோஷன் டீம் தானே, இவங்களுக்கும் நல்ல சம்பளமாக இருக்கும், நல்ல வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ப்ரமோஷன் டீம்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 12 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் 12 மணிலேருந்து 3 மணிக்கு ப்ரோக்ராம் முடியுது. 5 மணிக்கு இன்னொரு இடத்துல ஷோ இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு அங்கே ஸ்பீடாக போய் ஆகணும். ஸோ இப்படி வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த நேரத்துக்குள்ளே வந்து அவங்க போய் ஆகணும். ஸோ ஒரே டிரைவர் தான் வண்டியை ஓட்டணும். ஸோ அந்த செட்டப் அப்படி போகணும். ஸோ அது வந்து 1008 பிரச்சனைகள். ஸோ இப்போ ஒரு வேளை நைட் ஷோ செய்கிறாங்க, நைட்டில் எங்கேயோ ஈவெண்ட் செய்கிறாங்க, காலையில் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதே தூக்கு கழகத்தோட டிரைவர் வண்டியை ஓட்டணும். ஸோ வண்டியை ஓட்டும் போது அவர் தூங்காமல் ஓட்டணும். ஸோ எங்கேயாவது கொண்டு போய் விட்டார்னு சொன்னால் அவ்வளோதான். ஸோ இப்படியான சிக்கல்களெல்லாம் எதிர்கொண்டு தான் ப்ரமோஷன் டீம் போகும். ஸோ ப்ரமோஷன் டீமுக்கும் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையும் வந்து அவர் தெளிவாக விளக்கியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன் சொல்லும் போது இன்னொரு விஷயம் இருக்குது. செட்டு போடுவாங்கல்ல ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த செட்டு போடுவாங்க. செட்டு போடும்போது அது இப்போ அந்த ஈவெண்ட்டில் உள்ளவங்க வந்து என்னத்தை பற்றி எப்படி செட்டு போடணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செட்டு போடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, நெருப்புக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்கணுமா. ஸோ அதை வந்து இவர் என்ன செய்கிறாரு, நல்லா காஞ்சு போன கட்டைகளை கொண்டு வராங்க. ஸோ அது வந்து நல்லா பிடிச்சி எரிய துவங்கிடும். ஸோ அது சரி வராது. மனுஷன் என்ன செய்யலாம், ஏதாவது பண்ணி ஆகணும், இது எடுத்தே ஆகணும், இந்த ஈவெண்ட்டுக்கு இது செட்டை போட்டே ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் மனுஷன் என்ன செய்கிறாரு, அப்போ போகிறாரு, மரத்தில் ஏறுறாரு, 4 கட்டையை பச்சையான காயாத மரத்தினுடைய கட்டையை வெட்டுறாரு. ஸோ வெட்டி வந்து சாக்கை சுற்றி எரிக்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து அதை பற்ற வைக்கிறாரு, நெருப்பு எரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஏறும்போது அவர் பட்ட வலிகள், காயம் பட்டிருக்கும், இனி விழுந்திருப்பார், மரத்தில் ஏற தெரியாதவரை வந்து விழுந்திருப்பார். ஸோ இப்படியான பிரச்சனைகள் நம்ம வந்து அதையும் வந்து ப்ரமோஷன் போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரமோஷன் போகிறோம், அந்த கேமராவுக்கு வந்து நம்ம செட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதையும் வந்து சரியாக செய்யணும். ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒரு ஊடகத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மனுஷன் வந்து நம்ம வெளியில் இருக்கும்போது பாட்டு போடுறாங்க, பாட்டு கேட்குறோம், நியூஸ் வாசிக்கிறாங்க, கேட்குறோம், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த ஊடகத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது சொல்ல முடியாத பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ ஆணோட இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பெண்ணோட ஆர்ஜிஸ்லேயும் வந்து பெண்கள் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான நிலைகள் அவங்க என்ன மாதிரியான நிலைகளில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோஷன் டீம்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடும் அப்படி தான், அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது. இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள், சாப்பிட முடியாது, மனசில் கூடத்துக்கு போக முடியாது. ஸோ இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படி ஊடகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது ஊடக வாழ்க்கை அப்படிங்கும்போது. ஸோ இது உங்களுக்கு ஊடகத்துக்குள்ளே நுழைய போகிறேன், ஊடக வாழ்க்கையை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ
உங்களுக்கும் வந்து இதை பற்றி பேசணும், இதை பற்றி பேசுங்க தம்பி அப்படின்னு கட்டாயம் பேசினா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என்னத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறத வந்து rjvidusdiary@gmail.com அப்படிங்கிற ஜிமெயிலுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நம்ம பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட், லைக், ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்து கொடுத்த அத்தனை அன்பான நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ நாளை அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு தோழன் RJ விதூஷன்.